தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது கட்டுக்கொடி, சிறு கட்டுக்கொடி. அதாவது விந்தை கட்டக்கூடியது, வெள்ளைப்படுதலை போக்கக்கூடிய மூலிகை. ரொம்ப பேர் இன்றைக்கி கைப்பழக்கத்தால் அடிமையாகி ரொம்ப வீணாக போய் அங்கே நைட்டில் போகும்போது மனைவிட்ட போகும்போது பெயிண்ட்டு தான் அங்கே அடிச்சிட்ருக்காங்க. என்னடா அப்படி பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். இது ரொம்ப பேருக்கு நடக்குது. இது அதிக குளிர்ச்சி தர்றது விந்தை கட்டக்கூடிய சிறு கட்டுக்கொடி மூலிகை. இந்த ஒரே மூலிகை போதும். இந்த ஏகப்பட்ட மூலிகை இருக்குது விந்தை கட்டுறதுக்கு. ஆனால் இது சிறப்பாக நல்லா முறையாக வேலை செய்யும். இந்த மூலிகையை கிடைச்சா எடுத்துங்க, இல்லைன்னா என்கிட்ட வாங்கிங்க. இதனுடைய அதிசயம் என்னென்னா, இதை நீரில் போட்டு நல்லா கசக்கி அந்த தண்ணியை வடிகட்டி இது பண்ணிங்கன்னா அதே இதில் ஜல்லி மாதிரி இது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற ஜல்லி மாதிரி இது வந்துடும். இது விந்தை கட்டக்கூடியன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப பேர் போனோடனே அடுத்த இதுக்கு முடியாது, ரொம்ப ஊற்றிடும். அடுத்ததுக்கு முடியாது. அப்புறம் அவங்கள இஷ்டப்பட்டால் கூட அதில் அவங்க ஒன்றும் பலனடைய முடியாது. அதோடு அசந்து போயிடும், மூச்சு வாங்கும். இந்த மூலிகையை சாப்பிட்டு வந்தால் ஒரு மண்டலம் இல்லது ஒரு 7 நாளில் நல்ல ரிசல்ட்டு, நல்ல பலன் தெரியும். இந்த மூலிகையை சாப்பிட்டு வந்தால் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கவே இருக்காது. ஒரு 4 நாள் சாப்பிட்டாங்கன்னா போதும், வெள்ளைப்படுதல் சுத்தமாக இருக்காது. அதில் வெள்ளைப்படுதலாம் நிறைய சத்துக்கள் போய் பெண்கள்லாம் எல்லாம் அப்படியே சத்துக்கள் போய் உடம்பு ஒரு குடந்தை கூட தூக்க முடியாது. அந்தமாரி ஒரு நிலைமை ஆகிடும். இந்த மூலிகை சாப்பிட்டா அந்த இது இருக்கவே இருக்காது. வெள்ளைப்படுதல் உடனே நின்றோம். ஆண்களுக்கு நீண்ட நேரம் அந்த இது அதிகமாக இருக்கும். விந்து பந்து மாதிரி கீழே விழும். சும்மா துறன்னு ஊற்றுறது அது வீணாக போனது. ஏன்னா இதெல்லாம் இப்போ சில கைப்பழக்கத்தால் தான் இந்தமாரி ஆகிடுறது. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த இது ஜல்லி மாதிரி உருவாக்குறதுக்கு இந்த மூலிகையை பறிச்சுட்டு நல்லா கசக்கி, நல்லா புழிஞ்சி, நல்லா கசக்கி அதை ஒரு இதில் ஊற்றி வச்சு 1 மணி நேரம் கழித்து திரும்ப நீங்கள் அதை கொட்டினீங்கன்னா உங்களுக்கு அது ஜல்லியே உங்களுக்கு ஆகிடும். இந்த சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். உடம்பு ஹீட்டு, கண் எரிச்சல், அதாவது தீராத வயிற்று வலி, இது எல்லாமே இதில் போயிடும். வெள்ளைப்படுதல் மெயின், ஆண் குறி மெயின். அந்த இதில் இதை குடித்து 48 நாள் எடுக்கிறவங்க 3 முறைக்கு கம்மியாக இருந்தாக்கா அவங்களுக்கு திருப்தியே படாது. 3 முறை ஸ்டடியாக நின்று வேலை செய்யும். என்ன இப்படி பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். இதை இப்போ நடக்கிறத தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த இதை இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். அப்படியே பச்சையாக பறித்தும் அலசிட்டு பச்சையாக பறித்து சாப்பிட்டாலே போதும். இது சில இடங்களில் மூலிகையில் நான் இப்போ இது பண்ணும்போது காலை டிஃபன் இதிலே நான் முடிச்சிருவேன்னு வச்சுங்க. அதேமாரி இந்த வீடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடியே நான் போட்டிருக்கிறேன், யூடியூப்பில் போட்டிருக்கேன். இப்போயும் யூடியூப்பில் போடுறேன், அதையும் பாருங்கள். நம்மளுடைய 5வது வீடியோ 6வது வீடியோவோ இது இருக்கும். ஏன்னா யூடியூப்பில் 200-300 வீடியோவுக்கு மேலே இருக்குது, போய் பாருங்கள். இதுக்கு இந்த மூலிகை கிடைக்கிறவங்க எடுத்து கண்டிப்பாக இது பண்ணுங்கள். அப்படி கிடைக்காதவங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். இதனுடைய இது இப்போ உங்களுக்கு நான் பவுடராகவும் அமுச்சு விட்றேன். இல்லை உங்களுக்கு இலையாக வேணும்னாலும் நான் அமுச்சு விட்றேன். இல்லை வேறு வேணும்னாலும் வேறு தரேன், அங்கே வச்சு நீங்கள் வளர்த்துக்கலாம். நரம்பு தளர்ச்சி, தேராத உடம்பையும் தேற்றி கொண்டு வந்துடும். இது ஒரு அற்புதமான மூலிகை. சிறு கட்டுக்கொடி, பெருக்கட்டுக்கொடி இல்லை, சிறு கட்டுக்கொடி. அந்த மூலிகை படத்தையாகவும் போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு நேரடியாகவும் எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் இப்படி செஞ்சும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இப்படி செஞ்சும் சாப்பிட்லாம். அதே டைமு நீங்கள் வெறும் இலையாகவே பறித்து சாப்பிட்லாம். எங்கே இருக்கோ உங்களால் செய்ய முடியல அப்படின்னா வெறும் இலையாக நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடித்தா போதும். 1 மணி நேரத்துக்கு டீ காப்பி எதுவும் குடிக்கக்கூடாது. மூலிகை இது நின்று வேலை செய்யும். இதே போல் தான் ஓர்தழு தாமரையும், அதையும் 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள் யூடியூப்பில். வணக்கம், வாழ்த்துக்கள்.